சோ இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பிறந்த நாளா இருக்கு. சோ இத்தனை வருஷம் அவரோட சினிமா ஜேர்னியும் அரசியலுக்குள்ள போனதையும் எப்படி பாக்குறீங்க? அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே வந்து அவங்க அப்பா ஒரு அரசியல் கனவு ஊட்டிக்கிட்டே இருந்தார். ஸோ அதனால தான் இன்னைக்கு அவரால் அரசியலுக்குள்ள வர முடிஞ்சுது. பட்டு அவருடைய ஆரம்ப காலம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, அவரும் ரொம்ப கடுமையான விமர்சனங்களுக்கு உட்பட்டு தான் வந்தார். எப்போவுமே இந்த வளர்ந்து வர்ற ஹீரோக்களுக்கு ஒரு அவங்க அப்பா மாதிரி ஒரு பேக்கிங் இருந்தாருன்னா ரொம்ப நல்லது. அதை வந்து அவர் எல்லா விதத்துலேயும் அவர் பாதுகாத்து அப்படியே கொண்டு வந்தார். அப்படியே வந்து அப்படியே அப்படி பொத்தி பொத்தி கொண்டு வர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவரை கொண்டு வந்தார். விஜயினுடைய இப்போ இருக்கிற வளர்ச்சி வந்து ஒரு அபாரமான வளர்ச்சியை தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அன்னைக்கு அவர் வளர்ந்து வருகிற காலத்தில் அவருடைய ஆட்டிடியூடு, அவர் வந்து அந்த பழகிற விதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப மைனஸில் இருக்கும். அவர் வந்து அவ்வளோ தூரம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பேச மாட்டார், பழக மாட்டார். அவர் ரொம்ப ஒரு 10 வார்த்தையில் கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தையில் பதில் சொல்லுவார். ஸோ அப்படி தான் அவர் இருந்தார். பட் இன்னைக்கு அவர் இந்த மாணவர்கள் மத்தியில் கலகலப்பாக பேசுறது, அவங்கள்ட்ட நடந்துகிற விதம், அதே மாதிரி மேடையில் வந்து என்னதான் மனப்பாடம் பண்ணி பேசினா கூட அந்த அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கு அவர்கிட்ட.